பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.6ல் 6th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். a ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மற்றும் b ஈக்குவல் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எனில் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a டிவிஷன் b, அதாவது a டிவிஷன் b வகுத்தல் a வகுத்தல் b, சரிங்களா, ஈக்குவல் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் என நிரூபிக்க. இப்போ நமக்கு ஏன்ற ஒரு விகிதமுறு கோவை கொடுத்துட்டாங்க, பீன்ற ஒரு விகிதமுறு கோவை கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்ம் படி நம்ம அப்ளை பண்ணி ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு இதில் பிரதியீடு செஞ்சாங்கன்னா நமக்கு இந்த மதிப்பு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஏபியோட மதிப்பு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் முன்னசம் போலவே இதை சுருக்கிட்டு அதுக்கப்புறமா மதிப்பை நம்ம பிரதியீடு செஞ்சுக்கலாம், சரிங்களா. பாருங்கள், கொஷினில் கொடுத்துருக்கேன் ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. பாருங்க, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a டிவிஷன் b கொடுத்துருக்காங்களா. இப்போது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா நமக்கு தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது கேப்சரில் கொடுத்துருக்கிறதுனால கேப்சரை மாற்றி எழுதிக்கலாம். தேவைன்னா ஃபார்முலா எழுதிக்கோங்க. a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, சரிங்களா. இப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த கேப்சல் இருக்குது. அப்போ கேப்சலில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு வருமா. அடுத்து ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் இருந்துச்சுன்னா குறி மாற்றணும். இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும் நமக்கு? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வருமா, டிவைடட் பை இப்போ a டிவிஷன் பியில் இருக்குது. அப்போ a வகுத்தல் b, இதை நம்ம a வகுத்தல் பின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம், சரிங்களா. ஈக்குவல் இப்போ ப்ளஸ் 2abக்கும் மைனஸ் 2abக்கும் கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன இருக்குது? இங்கே ஒரு a ஸ்கொயர் இங்கே ஒரு a ஸ்கொயர் கூட்டினா 2a ஸ்கொயர், இங்கே ஒரு b ஸ்கொயர் இங்கே ஒரு b ஸ்கொயர் கூட்டினா 2b ஸ்கொயர் டிவைட் பை a டிவைட் பை பின்னு வருமா. இப்போது 2 என்ன காமன் நமக்கு இருக்குது? 2 இருக்குது. இதை நம்ம எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி இந்த வகுத்தில் இருக்கிற மாற்றிட்டு அப்புறமா எடுத்து எழுதிக்கிறோமா வெளியில். இப்போ வகுத்தில் b இருக்குது. இந்த b வகுத்தில் இருக்கிறது மேலே வரும்போது பெருக்கல்ல வருமா. அப்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் பெருக்கல்ல இன்ட்டு b டிவைட் பை இது என்ன வரும்? a மட்டும் வரும், சரிங்களா. இப்போ இந்த பிஏ உள்ளே கொண்டு பெருக்கி எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே 2 மட்டும் வெளியே எடுத்துட்டாலும் சரி. நீங்கள் இப்போ உள்ளே கொண்டு இப்போ ரஃபாக கொடுக்குறேன். உள்ளே பெருக்கும்போது என்ன வரும்? 2a ஸ்கொயர் இன்ட்டு பின்னு வருமா, ப்ளஸ் 2b ஸ்கொயர் இன்ட்டு பின்னு வரும் டிவைட் பை ஏன்னு வரும். இப்போ இதில் வந்து காமனாக என்ன எடுக்கலாம் வெளியில்? இதுலேருந்து 2bயை வெளியே எடுத்துடலாம், இதுலேருந்து 2bயை வெளியே எடுத்துடலாம். அப்போ 2bயை வெளியே எடுத்துகிட்டா உள்ள என்ன இருக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் டிவைட் பை a. இல்லை இப்படி எடுத்தாலும் சரி, இல்லை இப்படி நீங்கள் இப்போ b ஆல்ரெடி வெளியே தான் இருக்குது. அப்போது 2 மட்டும் இதில் தான் வெளியே எடுத்தால் போதும். இப்போ எடுத்துகிட்டு என்ன வரும்? 2b மாற்றி முன்னாடி எழுதிக்கிறோம் பெருக்கல்ல. இப்போ பின்னாடி எழுதினாலும் பெருக்கல் தான், முன்னாடி எழுதினாலும் பெருக்கல் தான். இப்போ உள்ள என்ன இருக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும் வரும். சேம் இப்படி போட்டாலும் நமக்கு அதே மதிப்பு தான், இப்படி போட்டாலும் அதே மதிப்பு தான் டிவைட் பை a, சரிங்களா. இப்போது இதுக்கான விகிதமுறு கோவை இது பிரதியீடு செய்யலாமா. அப்போது 2 இன்ட்டு பியோட மதிப்பு என்ன? 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன? எக்ஸு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்து பியோட மதிப்பு என்ன? 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கலாம், சரிங்களா. டிவைட் பை ஏ இப்போ என்ன வரும்? எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 2 இன்ட்டு 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருக்கலாமா. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. அடுத்து ப்ளஸ் சேம் ஸ்கொயர் உள்ளே கொண்டு பெருக்குன்னா 1 ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா, டிவைட் பை x டிவைட் பை x ப்ளஸ் 1
இப்போ இங்கே பாருங்கள் அடிமானம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ அடுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ கூட்டிக்கலாமா? ஈக்குவல் 2 × 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு கூட்டினா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வருமா? டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் என்ன வரும்? எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. சரிங்களா? எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 வகுத்தலாக்கிறது மேலே போகும்போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறுமா? அப்போ என்னவாகும்? 2 × 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மேலே வரும்போது பெருக்கல்ல இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸு. கீழே வகுத்தலுக்கும் போது எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஆக்கும். மேலே வகுத்துலேருந்து பெருக்கலாக போகும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸாக மாறும். இங்கே பாருங்கள், பெருக்கில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1க்கும் வகுத்தில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது? 2 × 1 2 தான். 2 கூட வேறு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்படி எடுத்து எழுதிக்கலாமா? 2 × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை கீழே அடிமா என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் தான் இருக்குது. இதையும் நம்ம ஆர்டர் எழுதும் போது எக்ஸ் × எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போது இதுதான் நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியாச்சா? ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.